நாம் முதல் மற்றும் இரண்டாவது நாளாகமத்தின் புத்தகங்களை வாசிப்போம் என்றால் அதிகபட்சமாக அங்கே நாம் பார்க்கக்கூடியது தாவீதுடைய ஆவிக்குரிய நடத்தை. அரசியல் அங்க பார்க்க முடியாது. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது முதலாம் இரண்டாம் ராஜாக்களிலே ராஜாக்கள் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஒன்றாம் இரண்டாம் நாளாகம புத்தகத்திலே அதே ராஜாக்களை குறித்து இருக்கிறது என்றாலும் ராஜ்யத்தை பற்ற விஷயங்களை விட ஆவிக்குரிய நடத்தையை பற்றித்தான் அதிகமாக பார்க்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் எப்படி தேவனை நேசித்தார்கள், தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என நினைத்தார்கள், தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார்கள் என்கின்றதான அந்த விஷயங்களோடு கூட முதலாம் இரண்டாம் நாளாகமங்களின் புத்தகத்தை எஸ்ரா எழுதி அந்த ஜனங்களுக்கு தெரிவிக்கிறான். ஐயா, இது நம்முடைய முற்பிதாக்களின் சரித்திரம் என்று. அதாவது முதல் 9 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். மறுபடியும் ஆதாமிலிருந்து அந்த வம்ச வரலாறுலாம் பார்க்க முடியும். ஆதாமிடத்திலிருந்து இந்த மனுக்குலம் எப்படி வந்தது, தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தார்கள், தொடர்ந்து 12 கோத்திரம் எப்படி இஸ்ரவேல் ராஜ்யமாக ஆயிற்று, பின்பு வந்த ஆசாரியர்கள் யார், பின்பு வந்த லேவியர்கள் யார், இந்த விஷயங்கள் எல்லாமே கூட 1 நாளாகமத்திலே முதலிலிருந்து 9 அதிகாரங்கள் வரைக்கும் நாம அந்த வரிசைப்படி பார்க்க முடியும். அதாவது பிரஜைகளுக்கு முந்தைய சரித்திரத்தை அறிவிக்கிறான் எஸ்ரா. 1 நாளாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம், அதற்கு பின்பு ஷேத், அதற்கு பின்பு ஏனோஷ், அதற்கு பின்பு யாப்பேத், அதைத் தொடர்ந்து 8வது வசனத்துல காம், அதுக்கப்புறம் 17வது வசனத்திலே சேமின் குமாரர்கள். இப்படி தொடர்ந்து, அதாவது சேமிலிருந்து 34வது வசனத்தை பார்த்தா ஆபிரகாம். அதற்கு பிறகு தொடர்ந்து 12 கோத்திரங்கள், அந்த கோத்திரத்தாரின் பெயர்கள். நல்லா பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இது சாதாரணமா படிக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா இந்த வம்ச வரலாறு எதை தெரிவிக்கிறது, நாம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிவிக்குது. இன்று மனிதன் இந்த பூமியில் இருக்கிறான் என்றால் இந்த மனிதன் இன்று இங்கிருப்பதற்கு உண்மையான காரணம் யார்? இவைகள் எல்லாமே கூட ஆதியாகமம், அதாவது ஆதாமை தேவன் சிருஷ்டித்ததிலிருந்து எஸ்ரா இந்த புத்தகத்தை எழுதுகிற வரைக்கும் சரித்திரத்தை வரிசையா எழுதிக்கிட்டே வர்றான். எவ்வளவு அற்புதம்! இப்ப கொஞ்சம் முன்னால போலாம். தொடர்ந்து நடந்த காரியங்கள் என்னன்னா, 10வது அதிகாரத்திற்கு வருகிற போது இப்ப இருக்கிற ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இந்த புது தலைமுறைக்கு எஸ்ரா சொல்றான். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு காலத்துல அந்த பெலிஸ்தர் தரப்பிலிருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். அந்த கோலியாத் வந்து எதிர்த்து நின்னப்ப அவனை எதிர்த்து நிக்க யாரும் இல்ல. அப்ப தாவீது அப்படிங்கிற ஒரு பாலகன் வந்தான். அவன் வந்து அந்த கோலியாத்தை முறியடிச்சு போட்டுட்டான். 10வது அதிகாரம். இங்கே பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து 11வது அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும் தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து, தாவீது ஓடிக்கொண்டிருந்த விஷயங்களை நாம் பார்க்க முடியும். 13வது அதிகாரத்தில் சவுலை பற்றியும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தாவீது எவ்விதத்திலே அரசாட்சியை ஆரம்பித்தான் என்பதை பார்க்க முடியும். 14வது அதிகாரத்துக்கு வருகிற போது தாவீது மற்றும் ஈராம் இவர்களுடைய நட்பை குறித்து பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து தாவீது தன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பிறகு 17வது அதிகாரத்துல தாவீது சில காரியங்களை அங்கே யோசிக்கிறான். அது என்னவென்றால், தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் அவனை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். சோ தாவீது என்ன சொல்றான்? என்னை தேவன் ஆசீர்வதித்தார், ஸ்திரப்படுத்தினார், அற்புதமான ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய மாளிகையில் வசிக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெட்டியோ கூடாரத்திலே இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எனவே நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறான். அப்படி நாத்தானோடு சொன்னபோது நாத்தான் தாவீதிடத்திலே சொல்லுகிறான், தேவன் உன்னோடு இருக்கிறார் அல்லவா, நீ நினைத்தபடி செய் என்றான். ஆனால் அன்று இரவிலே நாத்தானிடத்திலே தேவன் பேசுவார். தாவீது ஆலயத்தை கட்டக்கூடாது, அவனுடைய கரங்கள் இரத்தக்கரை படிந்த கரங்கள், எனவே அவன் ஆலயத்தை கட்டக்கூடாது, ஆனால் அவனுடைய குமாரனை கொண்டு நான் ஆலயத்தை கட்ட வைப்பேன் என்று சொன்னார். சோ நாத்தான் திரும்பவும் தாவீதிடத்திலே வந்து அவனிடத்திலே சொல்லுவான், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன்னுடைய குமாரனை கொண்டு தேவன் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார் என்று தேவன் சொன்னதை சொல்வான். எனவே தாவீது என்ன செய்வான் என்றால், நாம் ஜாக்கிரதையாக பார்ப்போம் என்றால், 1 நாளாகமம் 29வது அதிகாரம்
முதலாவது வசனம், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பின் வேலைக்கு இரும்பையும். சோ தாவீதுங்க என்ன செய்யறானா, தேவன் என்னை ஆலயம் கட்ட அனுமதிக்கவில்லை, ஆனால் ஆலய கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லையே, எனவே என் குமாரன் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொன் வெள்ளி இவைகளையெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து தாவீது தன்னால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்தான். அதனால் அந்த பிரஜைகளும் கூட தங்களால் இயன்ற மட்டும் தாராளமாக தேவ ஆலயத்திற்கு கொடுத்ததாக நாம் பின்வரும் வசனங்களிலே பார்க்க முடியும். 5வது வசனம், இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்கக்காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும். இப்படி பாருங்க, அவரவர் வந்து 9வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது தான் மரிக்கிற வேளையில் என்ன செய்திருக்கிறான், ஆலய கட்டுமானத்திற்கு தேவையான சகல பொருட்களையும் சேர்த்து வைக்கிறான். சோ நாளாகமத்திலே நாம் அதிகபட்சமா என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனிடத்திலே அவனுக்கு இருந்த பற்றுதல், தேவனுடைய ஆலய கட்டுமானத்துக்கு தன்னால் என்ற எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தலை பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது நாளாகமம் புத்தகத்துக்கு வருகிற போது அதன் விவரங்களை முதலில் பார்க்கலாம். சோ கவனிங்க, 2வது நாளாகமம் யாரால் எப்பொழுது எழுதப்பட்டது? இந்த புத்தகத்தையும் எஸ்ராதான் எழுதினான் என்பது நம்பிக்கை. எப்பொழுது எழுதினான் என்றால் கிமு 450 430க்குள்ள. அதாவது ஆக்சுவலா 1 நாளாகமும் 2 நாளாகமும் இந்த ரெண்டுமே ஒரே புத்தகமாக இருக்கிறது என்பதனால் எஸ்ராவும் அவங்களும் தான் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதே காலத்துல எழுதியிருப்பாங்க, அதுதானே கரெக்டும் கூட. இது பைபிளிலே 14வது புத்தகம். கவனிக்கணும், இதில் உள்ள அதிகாரங்கள் 36, வசனங்களின் எண்ணிக்கை 822, எத்தனை வார்த்தைகள் 26,074 வார்த்தைகள். சோ இது 2 நாளாகமும் புத்தகத்தை குறித்த சுருக்கமான விவரம். இப்ப ஜாக்கிரதையா பார்த்தோன்னா, இந்த 2வது நாளாகமும் புத்தகம் சாலமோனின் ஆளுகையோடு கூட துவங்குகிறது. அங்கே ஆலய கட்டுமானத்தை பார்க்கிறோம். ஆலயத்தை எப்படி கட்டினான் என்பதை அங்கே நாம் பார்த்தோம். இப்ப திரும்பவும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எஸ்ரா என்ன செய்கிறான், இவர்களுடைய நடத்தையை குறித்து விரிவாகச் சொல்லுகின்றான். தீர்க்கதரிசியாகிய எரேமியா என்ன செய்தான், அவர்களுடைய அரசாங்க வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறான். அவர்கள் பாவங்களை அவன் எடுத்துரைத்தான், பொல்லாப்பான பாவ ஆட்சியை குறித்து விவரித்தான், எவ்வளவாய் கெட்டுப் போயிருந்தார்கள் என்பதை அறிவித்தான். ஆனால் இங்கே எஸ்ரா இந்த புத்தகத்தில் ஆவிக்குரிய காரியங்களையே எழுதுகிறான். பிரஜைகளுக்கும் ஆவிக்குரிய விஷயங்களை தெளிவுபடுத்துகிறான். இந்த பெரிய பெரிய ராஜாக்களின் நடத்தையெல்லாம் எப்படி இருந்தது, அவர்கள் எவ்விதத்திலே தாங்கள் வாழ்ந்தார்கள், எப்படி தேசத்தை அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் என்பதை தெரியப்படுத்த இதை எழுதுகிறான். மத்தேயு சுவிசேஷத்தில் ஏசப்பாவை குறித்து தான் பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷமும் இயேசுவை குறித்து, லூக்காவும் இயேசுவை குறித்து தான் இருக்கும், யோவான் சுவிசேஷத்திலும் இயேசுவை பற்றித்தான் இருக்குமானால் மத்தேயு இயேசுவின் சரித்திரத்தை எழுதிய போது இயேசுதான் மேசியா, கிறிஸ்துதான் ராஜாதி ராஜா என்கிற பாவத்திலே அந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறான். மார்க்கு சுவிசேஷத்திற்கு வருகிற போது மார்க்கு என்ன எழுதுகிறான், இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரராக சொல்லப்பட்டிருப்பார். அதாவது மார்க்கு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற போதும் எவ்விதத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு ஊழியனாக பிறந்து தேவ சித்தத்தை செய்தாரோ அதை தெளிவுபடுத்துவான். லூக்காவிற்கு வருகிற போது தேவாதி தேவனான சிருஷ்டி கர்த்தா இந்த உலகத்துக்கு எப்படி இரட்சகராக வந்தார் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அந்த மாட்டு தொழுவங்களை குறித்து, ஆடு மேய்ப்பர்கள் வந்து பணிந்து கொண்டதை குறித்தெல்லாம் யாரு சொன்னதுங்க? மார்க்குவா, யோவானா, லூக்காவா அல்லது மத்தேயுவா? யோசிச்சு பாருங்க, லூக்கா தான் எழுதியிருக்கிறான். உங்களுக்காக உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற விஷயத்தை தெரிவிச்சது யாரு? லூக்கா தான் தெரியப்படுத்தினான். அப்போ மத்தேயு எதை தெரியப்படுத்தினான்? கீழ்த்திசையிலிருந்து சாஸ்திரிகள் வருவது, ஏரோதுவை போய் சந்திப்பது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், எங்கே? இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக யூதர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். எனவே அந்த ஞானிகள் வருவது, வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்கொயரி பண்ணுவது, ராஜா பிறந்திருக்கிறார் என்ற விஷயத்தை அறிந்து கொண்ட ஏரோது கலங்கி குழந்தைகளை கொல்வது, இதெல்லாம் மத்தேயுவில் தான் பார்க்க முடியும். மார்க்கு, லூக்காவில் நம்மளால பார்க்க முடியாது, யோவான் சுவிசேஷத்திலையும் இருக்காது. சோ ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை தங்களுடைய கோணத்திலே அறிவித்துக் கொண்டே வருவார்கள். சோ
மத்தேயு இயேசுவை ராஜாதி ராஜாவாக சொல்லுவான். மார்க் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமையின் ரூபத்தையும் அவருடைய ஊழியத்தையும் பற்றியும் சொல்லுவான். தொடர்ந்து லூக்காவோ இயேசுவை உலக இரட்சகராக அங்கே தெரியப்படுத்துகிறான். யோவானோ ஆண்டவராகிய இயேசுவை அன்பின் ரூபமாக, அற்புதமான அன்பு நிறைந்த தேவனாக வெளிப்படுத்தி இருக்கிறான். தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னது யாருங்க? யோவான் தான் சொன்னான். லூக்கால அதை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிரியமுள்ள அன்பு நிறைந்த மகா பெரிய தந்தையாக உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறான். இந்த 4 பேருமே அதே சரித்திரத்தை தான் தெரியப்படுத்தினார்கள். இந்த சரித்திரத்தின் மூல காரணம் இயேசு கிறிஸ்து தான். அவரை குறித்துத்தான் எழுதுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய கோணத்திலே தெரியப்படுத்துகின்றார்கள். இங்கே எரேமியாவும் ராஜாக்களின் சரித்திரத்தை தான் எழுதுகிறான். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி ராஜாக்களுடைய அரசாட்சி முறைகளையும், அவர்களில் சிலர் செய்த பொல்லாத பாவ ஆட்சி, அந்த பாவ ஆளுகையினால் வந்த விழுதல், இதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறான். ஆனால் எஸ்ராவை பார்க்கும்போது இந்த ராஜாக்களிலே அதிகபட்சமாய் நல்ல ராஜாக்களே செலக்ட் பண்ணுகிறான். எக்ஸாம்பிள், 2 நாளாகமத்துக்கு வருகிற போது அதிகபட்சமாக அங்கே நல்ல நல்ல ராஜாக்களை குறித்துத்தான் இருக்கும். இந்த நல்ல ராஜாக்கள் கொடுத்த ஆட்சியை குறித்துத்தான் இருக்கும். 70% 2 நாளாகமத்திலே அற்புதமாக ஆளுகை செய்த நல்ல ராஜாக்களை குறித்த 70% விஷயம் இருக்கும். 30% மீதி 12 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இந்த 2 நாளாகமங்களின் புத்தகத்துக்கு வருகிற போது அங்கே இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்த எந்த காரியமும் எழுதப்பட்டிருக்காது. சோ என்ன புரிஞ்சுக்கணும்? எஸ்ரா இந்த புத்தகத்தை தருகிற போது ஆவிக்குரிய நோக்கத்தோடு தருகிறான். நல்ல நல்ல ராஜாக்களே அறிமுகம் செய்கிறான். இஸ்ரவேல் ராஜாக்கள் பொல்லாப்பு செய்தவர்கள், அவர்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணல. யார் முன்னுதாரணமாயிருந்தார்களோ, தேசத்தை எழுப்புதலுக்குள் வழிநடத்தினார்களோ அவர்களை பற்றித்தான் எழுதுகிறான். உதாரணத்திற்கு நான் சொன்னேன் அல்லவா, யூதர்களை, யூதா ராஜ்யத்தை எழுப்புதலுக்குள் உட்படுத்தின ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு ராஜா 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். அங்கே ஆசா என்கிற ராஜா ஜனங்களை எப்படி தேவனின் பட்சமாய் நடத்தினான், அவர்களுக்குள் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான், எப்படி அந்நிய சம்பிரதாயத்தால் நிறைந்திருந்த தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தான் என்பதை 2 நாளாகமத்தின் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். தொடர்ந்து யோசபாத், அற்புதமான ஒரு ராஜா, மிகவும் அற்புதமாக இருந்த ராஜா தான். ஆனா கடைசியில வரும்போது ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டான். அது என்னன்னா, அபாயத்துக்கு ஏதுவான நட்பை வைத்துக் கொண்டான். அதாவது அனாவசியமா அபாயத்துக்கு ஏதுவான ஒரு நட்புக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். உயிரே பறிகொடுக்கிற நிலைக்கு. எஸ்ரா புது தலைமுறைக்கு விளக்குகிறான். ஐயா, ஜனங்கள் கெட்டு போயிருந்தா கூட சில பேர் நிலை நின்றார்கள். தேவனுக்காக நிலைத்து நின்று தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆசா என்ற ராஜா. 15ஆம் அதிகாரம். அடுத்து யோசபாத், அது 20ஆவது அதிகாரம். 3வது யோவாஷ், 24வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அடுத்தது எசேக்கியா, 29, 30 மற்றும் 31ஆம் அதிகாரங்கள். அவனைத் தொடர்ந்து யோசியா, 2 நாளாகமத்தின் 34 மற்றும் 35வது அதிகாரங்கள். இவ்வாறு ஒவ்வொருவரை குறித்தும், மனாசே கூட, அவன் ஒரு பாவிதான் அது ஆரம்பத்தில். ஆனால் கடைசி கட்டத்திற்கு வருகிற போது மனாசே மனம் திரும்பிவிட்டான். தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து தேசத்தையும் கூட மிகவும் நன்றாக நடத்தினான். சோ யார் தேசத்துக்குள் எழுப்புதலை கொண்டு வந்தார்களோ அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை திரும்ப நினைவுபடுத்தி இதோ நம்முடைய ராஜ்யத்தை இவ்வளவு நல்ல ராஜாக்கள் எல்லாம் ஆண்டார்கள், அவர்கள் அந்த நல்லாட்சி கொடுத்தார்கள் என்பதனால்தான் தேவன் மறுபடியும் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதேபோல அவருடைய திட்டமே நாம் எல்லோரும் திரும்ப வந்து இந்த தேசத்தை ஆவிக்குரிய தேசமாய் மாற்ற வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை மீண்டும் தொடர வேண்டும், தேவனுக்கு சாட்சியாய், தேவனுடைய சொத்தாய் நாம் மறுபடியும் வாழ வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக 1ஆம் 2ஆம் நாளாகம புத்தகங்களை தேவன் எஸ்ராவை கொண்டு புது தலைமுறையினருக்கு கொடுத்தார். எண்ணாகமம் 25, 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது தேவனுக்கு எதிர்த்து நின்ற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். மிஞ்சினது யாரு? 20 வயதுக்குட்பட்ட வாலிபர்கள் தான் மிஞ்சியிருந்தார்கள். அப்ப மோசே இருக்கிற நேரம் வந்தது. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? யாத்திராகமத்தை, லேவியராகமத்தை, எண்ணாகமத்தை மொத்தமாக தொகுத்து உபாகமத்தின் புத்தகத்திலே 10 பிரசங்கங்கள் மூலமாக மறுபடியும் அதே விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி அந்த புது தலைமுறைக்கு போதித்தான். அதே போல எஸ்ரா என்கிற இந்த சாஸ்திரி இந்த புது தலைமுறைக்கு, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வாக்குத்தத்த பூமிக்குள் அடியெடுத்து வைத்திருந்த புது தலைமுறைக்கு எழுப்புதலை கொண்டு வரும்படி அவர்களுக்கு தேவனுடைய திட்டம் என்பதை தெரிவிப்பதற்காக இதோ இந்த 1ஆம் 2ஆம் நாளாகம புத்தகத்தை தேவனுடைய ஏவுதலின் அடிப்படையில் எழுதுகிறான்.
இப்ப புரிஞ்சிருச்சா? கன்ஃபியூஷன் எதுவும் இல்லைல்ல? அதை தொடர்ந்து ஆல்ரெடி நாம பைபாஸ் ரோடு மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி தாண்டி வந்திருக்கோம்ல. அப்படி எது வரைக்கும் வந்துட்டோம்? கோரேஷுடைய காலம் வரைக்கும் வந்துட்டோம். கோரேஷ் என்ன செய்தான்? ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்தான். என்னன்னு? எல்லாரும் கிளம்பி போங்க, உங்களுடைய தேசத்துக்கே திரும்ப நீங்க போலாம். நீங்கள் போய் உங்களுடைய தேசத்திலே உங்கள் தேவனுக்கு ஆலயம் கட்டி எழுப்புங்கள் என்று அறிவித்தானா இல்லையா? அங்கிருந்து என்ன நடந்ததுங்கிறத கூட நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வரைக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இல்லல்ல. இனி நமக்கு முன்னால இருக்கிற சரித்திரம் என்பது ரொம்ப குறைவான சரித்திரம் தான். உங்க எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி. பழைய ஏற்பாடு மொத்தம் எத்தனை காலம்? 4000 வருடங்கள். எஸ், பழைய ஏற்பாடு மொத்தமா சேர்த்தா அது 4000 வருட காலம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில 400 ஆண்டுகள், அது இருண்ட காலம். அதை இதுல மைனஸ் பண்ணிட்டா 3600 வருடங்கள். எஸ்ரா எப்ப எழுதுனா இந்த புத்தகத்தை? 1ஆம் 2ஆம் நாளாகமம் புத்தகத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன் 450 எழுதியிருக்கிறான் இல்லையா? அப்ப எது வரைக்கும் வந்துட்டோம்? கிமு 450. இன்னும் அங்க எவ்வளவு இருக்கு? அதுல 400 வருஷங்கள் எடுத்துட்டா மீதி இருக்கிறது எவ்வளவுங்க? 50 வருஷம். தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டோம். எஸ்ரா வந்துட்டான். அதை தொடர்ந்து நெகேமியா வருவான். இவங்க 2 பேரும் தான் கடைசியா எருசலேம் பட்டணத்திற்குள்ளே எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, ஆலயம் கட்டப்படுவதற்கு, அடுத்து பிரஜைகளின் வாழ்க்கை தேவன் பட்சமாய் திருப்புவதற்கு மிஞ்சி இருந்த மிக முக்கியமான நபர்கள். எஸ்ரா ஆவிக்குரிய தலைவன், நெகேமியா ஒரு அரசியல் தலைவன். அரசியல் தலைவன் அப்படின்னு உடனே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு கவர்னரா அங்க வந்தாங்க. எப்படி வந்தான்? கவர்னரா அங்க வந்தான். அப்போ எஸ்ரா ஒரு சாஸ்திரியாக வந்தான். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சாஸ்திரியாக வந்தான். அதே சமயத்தில் மல்கியாவும் கூட அங்கே வருகிறான், சபைக்கு எழுப்புதலை கொண்டு வரும் தீர்க்கதரிசியாக. சோ எஸ்ரா, நெகேமியா, மல்கியா இந்த 3 பேருமே ஒரே காலத்திலே தேவன் தரப்பிலே பயன்படுத்தப்பட்டவர்கள். சோ மல்கியா வந்துட்டானா நம்ம கடைசி புத்தகத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? கடைசி புத்தகத்துக்கு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? சரித்திரத்தின் முடிவு வரைக்கும் வந்துட்டோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு நாம வந்துட்டோம். கன்ஃபியூஷன் அங்க உங்களுக்கு பைபிள், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? அது என்னமோங்க நாளாகமும் அப்புறம் என்னமோங்க ராஜாக்கள், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல என்பது சாத்தான் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிரமை. நாம பழைய ஏற்பாட்டோட கடைசிக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அப்ப உங்களுக்குள்ள எழும் கேள்வி என்னவென்றால், யோபுவை பத்தி நாம என்ன பார்க்கலையே? சங்கீதங்கள் அதெல்லாம் என்னாச்சு? நீதிமொழிகளின் புத்தகம் எப்படி? நீதிமொழிகள் எழுதுனது யாரு? சாலமோன் தான் எழுதினான். சாலமோன் வாழ்க்கையை பார்த்துட்டோமா இல்லையா? சங்கீதத்தில் அதிகபட்சமா எழுதினது யாரு? தாவீது தான் எழுதினான். தாவீது தன் வாழ்க்கையில சங்கீதத்தை எழுதினான். அந்த எழுதப்பட்ட சங்கீதங்களை இந்த பழைய ஏற்பாடு முடிந்த பிறகு வைக்கிறார்கள். சரித்திரம் முழுமை பெற்ற பிறகு உங்களுக்கு டைம் எடுக்கும்போது எல்லாத்தையும் வாசிக்கணும் என்பதற்காக சங்கீதம். அதே போல நீதிமொழிகள் எழுதுனது சாலமோன். பிரசங்கி புத்தகத்தை எழுதுனது சாலமோன். ஏசாயா புத்தகத்தை எழுதுனது யாரு? ஏசாயா. எரேமியாவின் புத்தகத்தை எழுதுனது எரேமியா. இவங்க எல்லாமே எங்க இருந்தாங்க? அதோ நாம தாண்டி வந்த இந்த ராஜாக்கள் கால, நாளாகம காலத்துல அவங்க தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் செப்பரேட்டா அங்கங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மறுபடியும் அங்க போனா மறுபடியும் நாம எதை பாக்குறோம்? ஏசாயா யாரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தான்? எரேமியா யாருக்கு வார்னிங் கொடுத்தான்? யூதா ஜனங்களுக்கு. ஏசாயா வார்னிங் கொடுத்தான், எரேமியா வார்னிங் கொடுத்தான். இவற்றையெல்லாம் நாம் ஆல்ரெடி படித்து வந்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் இன்னும் விவரமாக இந்த புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா பைபிள்ல இருக்கிற அந்த எல்லா சரித்திரங்களும் நெகேமியாவின் புத்தகத்தோடு கூட முடிவடைந்து விடுகிறது. அதற்கப்புறம் நாம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏசாயா என்னதான் தீர்க்க தரிசனம் உரைத்தான்னு பார்க்க ஏசாயாவை வாசிக்கணும். என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தான் எரேமியா என்று தெரிந்து கொள்ள எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கணும். ஆமோஸ் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று தெரிந்து கொள்ள ஆமோஸின் புத்தகத்தை வாசிக்கணும். அதே நேரம் இவர்கள் எல்லோரும் எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஊழியம் செய்தார்கள்? நம்ம ஏற்கனவே வாசிச்ச அந்த சரித்திரத்தின் பகுதியில தான். அசீரியா ராஜா இருக்கும்போதுதான் யோனா நினிவே பட்டணத்திற்கு அனுப்பப்படுகிறான். அப்ப தானியேல் எப்ப இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. பாபிலோன் ராஜா இருக்கும்போது இருந்தான். உங்களுக்கு புரியுதில்ல? இப்ப தானியேல் பாபிலோன் ராஜா இருந்த காலத்துல இருந்தே இருக்கான். அதே போல தானியேல் கோரேஷின் காலம் வரைக்கும் இருந்தான். கோரேஷுடைய காலத்துக்கு நம்ம வந்துட்டோமா இல்லையா? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தாண்டி வந்துட்டோம், அசீரிய சாம்ராஜ்யத்தை தாண்டி வந்துட்டோம். அப்படின்னா அன்னைக்கு இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த தீர்க்கதரிசிகள் அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு நினிவே பட்டணம் கேபிட்டல் ஆகிறதுக்கு முன்னால எப்படி கெட்டுப்போயிருந்ததோ,
எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்ததோ அதற்காக யோனா போய தேவனுடைய சொல்படி எச்சரித்ததாலே நினிவே பட்டணம் சரியாச்சு. அதைத் தொடர்ந்து அசீரிய சாம்ராஜ்யம் நினிவே பட்டணத்தை கேபிட்டல் சிட்டியாக மாற்றி அவர்கள் ஆட்சியை தொடர்ந்தார்கள். சோ ஆல்மோஸ்ட் சரித்திரம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் இன்னும் டீப்பா விவரமா தெரிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசிகளை குறித்த புத்தகங்கள், அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தனித்தனியா புத்தகங்களாக இருப்பதினாலே அவைகளை கடைசியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஆட் பண்ணி கொண்டே வந்தார்கள். தட்ஸ் இட். இது பரிசுத்த வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சுலபமான முறை. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, வேதத்தில் இருக்கிற விலையேற பெற்ற சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிற எல்லா விதமான கன்ஃபியூஷன்களையும் மேற்கொண்டு பைபிள் எவ்வளவு அற்புதமான புத்தகம், அதை உணர்ந்து படித்தால் எவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவரே எளிய ஊழியக்காரனை நிறுத்தி உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஐயா. அதேபோல பைபிளை புரிந்து கொள்ளும் விதத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்திலும் ஒருமனப்பட்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தையும் செவிஷாய்த்து எந்த பாடுகளிலிருந்து, எந்த கஷ்டங்களிலிருந்து, எந்த வியாதியிலிருந்து, எந்த பிரச்சனைகளிலிருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவோ. ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரை கேட்டு அவர்கள் நினைத்ததை காட்டிலும் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் ஆண்டவரே அதிகமாய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி உம்முடைய மேன்மையான பதிலை ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். முதலில் குடும்பத்திலே ரட்சிப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான நேர்த்தியான ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளின் விவாக காரியத்திலே எதிர்காலத்தின் விஷயங்களில் உம்முடைய இரக்கம், குடும்பங்களிலே சாந்தி சமாதானம், ஆண்டவரே நிம்மதி, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆரோக்கியமாய் நல்ல பலன், அதேபோல வயதான காலகட்டத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு உம்முடைய சமாதானம் முழுமையாய் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.